இந்த அழகான காலை வேளையிலும் உம்மை தியானிக்க நீர் சிலுவில் பேசிய ஒவ்வொரு வார்த்தைகளும் அப்பா நாங்கள் உணர்ந்தவர்களாய் ஒரு பெரிய மாற்றத்தை அடைந்தவர்களாய் வீட்டிற்கு கடந்து செல்ல நீங்கள் உதவி செய்யுங்க. ஒவ்வொரு வசனங்களும் 50 100 பலன் கொடுக்க உதவி செய்யுங்க. பேசுகிறவர் நீங்கள் அல்ல, ஆவியானவர் தாமே உங்களிலிருந்து பேசுகிறவர் என்ற வார்த்தையின்படி அடியாளை மறைத்து நீங்க பேசுங்க. இயேசு மூலம் ஜெபங்கேலும் ஜீவன நல்ல தகப்பனே, ஆமே. இரட்சகரும் மீட்பரும் ஆகிய இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்தில் அனைவருக்கும் அன்பின் வாழ்த்துக்கள். இன்றைய நாளிலும் இயேசு கிறிஸ்து சிலுவையில் பேசிய முதல் வார்த்தையை தியானிக்க இருக்கிறோம். எடுத்தவர்கள் வாசிக்கலாம். லூக்கா எழுதின சுவிசேஷம் 23ஆம் அதிகாரம் 34ஆம் வசனம். அப்பொழுது இயேசு, பிதாவே இவர்களுக்கு மன்னியும். ஏசப்பா இந்த வார்த்தையை பேசும்போது எந்த சூழ்நிலை இருந்தாங்கன்னு நம்ம எல்லாருக்கும் நல்லாவே தெரியும். தலையில முள்முடி சூட்டப்பட்டவராய், கைகளில் கால்களில் ஆணிகள் கடாவப்பட்டவராய், உடல் முழுவதும் காயங்கள், இரத்தம் சிந்திக்கொண்டே இருக்கிறது. அந்த கோரமான சிலுவை காட்சி, அந்த மரணத்தின் விளிம்புல இருக்கும் போதும் ஏசப்பா என்ன சொல்றாங்க? யாரை நோக்கி பார்க்கறாங்கன்னு பார்த்தா பிதாவே, பிதாவே என்று நோக்கி பிதாவுக்கு முதலிடம் கொடுக்கிறார். இன்னைக்கு நம்ம வாழ்க்கையில நிறைய பாடுகள் வருது, கஷ்டங்கள் வருது, வேதனைகள் வருது. அந்த நேரத்துல நம்ம யாருக்கு முதலிடம் கொடுக்குறோம்? யாரை நோக்கி பார்க்கிறோம்னா, நிறைய நம்ம வாழ்க்கையில பார்த்துருப்போம். ஒரு சின்ன கஷ்டம் வந்தா கூட நம்ம ஃப்ரெண்ட்ஸு கிட்ட ஷேர் பண்ணுவோம், இல்லை நம்ம ஃபேமிலி மெம்பர்ஸ் கிட்ட ஷேர் பண்ணுவோம். அப்படியே இல்லை அப்படின்னா நம்ம பாஸ்டருக்கு கால் பண்ணி ஜோம் பண்ணுவோம். ஆனா ஏசப்பா நமக்கு என்ன கற்றுக் கொடுக்குறாங்கன்னா, எந்த பாடுகள் வந்தாலும், எந்த வேதனைகள் வந்தாலும் முதலாவதாக பிதாவுக்கு முதலிடம் கொடுக்கணும், பிதாவை நோக்கி பார்க்க வேண்டும். இரண்டாவதாக அதே வார்த்தை தான், பிதாவே இவர்களுக்கு மன்னியும். ஏசப்பா சாதாரணமா சொல்லியிருக்கலாம், பொதுவா ஏசப்பா பிதாவே மன்னிச்சிருங்கப்பான்னு சொல்லியிருக்கலாம். ஆனா ஏசப்பா பொதுவா சொல்லாம ஸ்பெசிஃபை பண்ணி சொல்றாங்க, இவர்களுக்கு. அந்த இவர்கள் யாருன்னு பார்த்தோம்னா, அவங்க என்ன குற்றம் செஞ்சிருப்பாங்கன்னு பார்த்தோம்னா, எடுத்தவர்கள் வாசிக்கலாம். லூக்கா எழுதின சுவிசேஷம் 22ஆம் அதிகாரம் 63ஆம் வசனம். இயேசுவை பிடித்து கொண்ட மனுஷர் அவரை பரியாசம் பண்ணி அடித்து, அவருடைய கண்களை கட்டி, அவருடைய முகத்தில் அறைந்து, உன்னை அடித்தவன் யார்? அதை ஞான திருஷ்டினால் சொல் என்று அவரை கேட்டதுமன்றி. போதுங்கா. முதலாவது அந்த இவர்கள் யாருன்னு பார்த்தோன்னா ஏசப்பாவை பரியாசம் பண்ணினவர்கள். இரண்டாவது அந்த இவர்கள் யாருன்னு பார்த்தோமானா 22ஆம் அதிகாரம் 65வது வசனம். மற்றும் அநேக தூஷண வார்த்தைகளையும் அவருக்கு விரோதமாக சொன்னார்கள். அநேக தூஷண வார்த்தைகளை பேசியவர்கள். மூன்றாவதாக அந்த இவர்கள் யார் என்று பார்த்தோமானால் லூக்கா எழுதின சுவிசேஷம் 23ஆம் அதிகாரம் 10வது வசனம். பிரதான ஆசாரியரும் வேத பாரகரும் அவர் மேல் பிடிவாதமாய் குற்றம் சாட்டி கொண்டே நின்றார்கள். குற்றம் சாட்டி கொண்டே இருந்தார்கள். அடுத்ததாக இந்த இவர்கள் யார் என்று பார்த்தோமானா லூக்கா எழுதின சுவிசேஷம் 23ஆம் அதிகாரம் 25வது வசனம். கலகத்தின் நிமித்தமும் கொலைபாதகத்தின் நிமித்தமும் காவலில் போட்டப்பட்டிருந்தவனை அவர்கள் கேட்டுக்கொண்டபடியே விடுதலையாக்கி இயேசுவையோ அவர்கள் இஷ்டத்துக்கு ஒப்பு கொடுத்தான். அநியாயமா தீர்ப்பு சொல்றவங்க, அதாவது அந்த இவர்கள் யாரெல்லாம் பரியாசம் பண்ணவங்க, குற்றம் சாட்டி கொண்டே இருந்தவங்க, அநேக தூஷண வார்த்தைகளை சொன்னவங்க, அநியாயமா தீர்ப்பு செய்தவங்க. இந்த இவர்கள்ல நாம இருக்கிறோமா? நாம நம்ம வாழ்க்கையில மற்றவர்களை பரியாசம் பண்ணுகிறோமா? தூஷிக்கிறோமா? குற்றம் சாட்டுகிறோமா? மற்றவர்களை நம்ம ஈஸியா ஜட்ஜ் பண்ணிடுவோம். பொதுவா நம்மளோட ஃப்ரெண்டோ இல்லை நமக்கு தெரிஞ்சவங்க யாரோ சொல்லுவாங்க அவங்க ரொம்ப மோசமானவங்கன்ட்டு. ஆனா நம்ம அவங்கள பத்தி நிதானிக்க மாட்டோம், அவங்க யாருன்னு புரிஞ்சுக்கிட மாட்டோம். அவங்க சொன்னதை வச்சு நம்ம ஈஸியா என்ன பண்ணிடுவோம்? ஜட்ஜ் பண்ணிடுவோம். இவங்க இப்படிதான் அப்படின்னு தீர்ப்பு சொல்லிடுவோம். ஆனா அந்த இவர்கள் நம்ம ஒருவராக இருந்தோம்னா நம்ம என்ன செய்யணும்? 1 கொரிந்தியர் 11ஆம் அதிகாரம் 31 சொன்னது போல, 1 கொரிந்தியர் 11ஆம் அதிகாரம் 31ஆம் வசனத்தில் சொன்னது போல, நம்மை நாமே நிதானித்து அறிந்தால் நாம் நியாயந்தீர்க்கப்படும். ஒருவேளை இந்த இவர்கள்ல, இந்த பரியாசம் பண்ணவங்கள, தூஷித்தவங்கள, அநேக குற்றச்சாட்டுகளை வைத்துக்கொண்டே இருந்தவர்களை, அநியாய தீர்ப்பு செய்தவர்களை போல நம்மளும் இருந்தோமானால் நம்மளை மாற்றிக்கொள்ள இன்று அழைக்கப்பட்டிருக்கிறோம். அடுத்ததாக அதே வார்த்தை தான், பிதாவே இவர்களுக்கு
மன்னியும். ஏசப்பா அந்த முதலாவது அந்த மன்னிப்புங்கிற ஒரு வார்த்தைக்கு முக்கியத்துவம் கொடுக்குறாங்க. ஏசப்பாக்கு எல்லா சர்வ வல்லமை இருந்துச்சு. ஏசப்பா நினைச்சிருந்தா அவங்கள யாரெல்லாம் கஷ்டப்படுத்தியிருந்தாங்களோ அவங்களுக்கு ஏசப்பா என்ன பண்ணியிருக்கலாம், தண்டனை கொடுத்துருக்கலாம். ஆனா ஏசப்பா மன்னிப்புக்கு முக்கியத்துவம் கொடுக்குறார். நம்ம பைபிள்ல கூட பார்க்குறோம், மன்னிப்பு பத்தி அநேக வார்த்தைகள் கொடுக்கப்பட்டிருக்குது. அதுல ஒரே ஒரு வார்த்தையை மட்டும் சுட்டி காட்ட விரும்புறேன். மார்க் எழுதின சுவிசேஷம் 11ஆம் அதிகாரம் 25வது வசனம். மார்க்கு 11:25. நீங்கள் நின்று ஜெபம் பண்ணும்போது நீங்கள் நின்று ஜெபம் பண்ணும்போது ஒருவன் பேரில் உங்களுக்கு யாதொரு குறை உண்டாயிருக்குமானால் பரலோகத்தில் இருக்கிற உங்கள் பிதா உங்கள் தப்பிதங்களை உங்களுக்கு மன்னிக்கும்படி அந்த குறையை அவனுக்கு மன்னியுங்க. நம்ம குறைய ஏசப்பா மன்னிக்கணும்னா முதலாவது நம்ம என்ன பண்ணணுமா, பிறரை மன்னிக்கணுமா. ஒரே ஒரு இன்சிடென்ட் என்னோட லைஃப்ல நடந்தது, அதை இப்போ ஷேர் பண்ணணும்னு ஆசைப்படுறேன். போன டிசம்பர் மந்த் எங்கள் ஸ்கூலில் ஒரு சின்ன ஃபங்க்ஷன். அந்த ஃபங்க்ஷன் நடந்துட்டு இருக்கும்போதே என்னோட சீனியர் மேம், அவங்க வந்து 20 இயர்ஸ் என்னோட சீனியர். நான் இப்போ ஜாப் ஜாயின் பண்ணி 2 இயர்ஸ் தான் ஆகுது. அப்போ அவங்க எல்லா ஸ்டூடெண்ட்ஸ் முன்னாடி என்னை ரொம்ப ஹாஷாக திட்டாங்க. எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. நான் நேராக சேப்பலுக்கு போயிட்டேன். எனக்கு சொந்த ஊர் பனகுடி பக்கம், எனக்கு கல்யாணம் பண்ணி கொடுத்தது அம்மன்புரம் பக்கம். இப்போ ஜாப்காக நாங்கள் எங்கே செட்டில் ஆகிருக்கோம். அப்போ எனக்கு இங்கே ரொம்ப ரிலேட்டிவ்லாம் யாரும் கிடையாது, ரொம்ப ஃப்ரெண்ட்ஸும் யாரும் இல்லை. எனக்கு அம்மா வீடு, அப்பா வீடு எல்லாமே, சொந்தக்கார வீடு எல்லாமே என்னோட ஸ்கூலில் இருக்கிற சேப்பல் தான். அப்போ நான் நேராக சேப்பலுக்கு போகிறேன், ரொம்ப மனபாரம். அப்போது சேப்பலில் போய் நான் ப்ரேயர் பண்ணுறேன். ஏசப்பா அந்த மேம் வந்து எதுக்காக என்ன திட்டாங்கன்னு தெரில, ஆனால் எனக்கு ரொம்ப மனசு ரொம்ப பாரமாக இருக்குது. நீங்கள் மேமையும் மன்னிக்கணும், என்னையும் மன்னிக்கணும் ஏசப்பா. மறுபடியும் நான் மேம்கிட்ட நான் நல்லபடியாக பழகணும், நான் பேசணும்ப்பா அப்படி ஜோம் பண்ணிட்டு ரொம்ப அழுவுறேன். அப்படி ரிலாக்ஸ் ஆகிட்டு, ஏசப்பாட்ட சொன்ன உடனே எனக்கு ரிலாக்ஸ் ஆகிட்டு நான் மறுபடியும் போகிறேன். மறுபடியும் அந்த மேம் பார்க்கும்போது நான் விஷ் பண்ணுறேன், நல்லா பேசுகிறேன். ஒரு 3 நாள் கழித்து மேம் வரல. அப்போது மேம் ஏன் வரல அப்படின்ட்டு விசாரிக்கிறப்போ நான் கேள்விப்படுறேன், அந்த மேம் போயிட்டு இருந்த கார் வந்து ஆக்சிடெண்ட் ஆகிருக்கு. ஆனால் காரில் போனவங்களுக்கு எந்த ஒரு பாதிப்பும் இல்லை ஏசப்பாவோட கிருபையால். ஆனால் காருக்கு ஒரு சின்ன அடிபட்டிருக்குன்னு சொன்னாங்க. அதை கேட்ட உடனே எனக்கு ரொம்ப சந்தோஷமாப்பட்டிருக்கணும் இல்லை. ஆனால் அந்த டைமில் நான் சந்தோஷப்பட்டேன். நேராக சாப்பலுக்கு போகிறேன். ஏசப்பா நீங்கள் ஜீவனில் தகப்பன், நீங்கள் என் கூட இருக்கீங்க. என்ன அளவுச்சவங்களுக்கு என்ன ஆயிடுச்சு, ஒரு கஷ்டத்தை கொடுத்துட்டீங்க, இது மன்னிப்பா? நிச்சயமா இல்லை. மன்னிப்பு 2 வகைப்படும். ஒன்று சாதாரணமாக மன்னிக்கிறது, இன்னொன்று மனப்பூர்வமாக மன்னிக்கிறது. நம்ம பொதுவாக மனுஷங்க நம்ம என்னதான் பண்ணுறோம், சாதாரணமாக மன்னிக்கிறோம். இது என்னோட கணவர் ஒரு தப்பு பண்ணால் அவங்கள மனப்பூர்வமாக மன்னிப்போம். அதே இது நமக்கு பிடிக்காதவங்களோ ஒரு பிறரோ நம்மளை ஏதாவது கஷ்டப்படுத்தணும் அவங்கள என்ன பண்ணுறோன்னா சாதாரணமாக மன்னிக்கிறோம். ஏசப்பா நம்மளை சாதாரணமாக மன்னிக்கிறதுக்காக நம்ம அழைக்கப்படலை. நம்ம வந்து ஏசப்பாவே மாதிரி வாழ, கிறிஸ்துவை உடையவர்களாய் வாழ அழைக்கப்பட்டிருக்கிறோம். ஒரு சின்ன வேலை விஷயமா ஒரு ஸ்கூலுக்கு நான் போக வேண்டியது இருந்துச்சு. அந்த ஸ்கூல் காம்பவுண்ட் சுவரில் ஒரு வாக்கியம் எழுதப்பட்டிருந்தாங்க. என்ன அப்படின்னா, அந்த டைமில் இந்த வாக்கியம் நான் இங்கே பேசுவேனால நான் நினைக்கல, அந்த வேர்டு எனக்கு ரொம்ப தொட்டுச்சு. நான் அதனால ஒரு நோட்டை நான் எழுதி வச்சுருந்தேன். மன்னிக்க முடிந்தவர்களை மன்னிப்பது மன்னிப்பு அல்லையாம். மன்னிக்கவே முடியாதுன்னு நினைப்போம்ல, அதை மன்னிக்கிறது தான் உண்மையான மன்னிப்பு. நிஜமாவே சொல்கிறேன், நமக்கு வந்து ஏமாச்சினவர்களை, நமக்கு துரோகம் பண்ணவங்களை நம்மளால் மன்னிக்கவே முடியாமல் சில பேர் இருப்பாங்க. அதை மன்னிக்கிறதா உண்மையான மன்னிப்பு. ஏன் அப்படின்னா, ஏசப்பா நம்மளுடைய துரோகங்களை மன்னிச்சாங்க. நம்ம நிறைய பேரை ஏமாத்திருப்போம், ஏசப்பா நம்மளை மன்னிச்சாங்க. நம்மளுடைய பாவங்கள்லாம் கணக்கு போட்டு எழுதணும்னா நோட்டு பத்தாது. இந்த வாழ்க்கையை நம்ம ஒரு பரிசுத்தமாக இந்த ஆலயத்தில் அமர்ந்திருக்கிறோம், ஏசப்பாவை இவ்வளோ விடுதலையாக நம்ம ஆராதிக்கிறோம் அப்படின்னா நம்மளுடைய பாவங்களை, நம்மளுடைய அக்கிரமங்களை, நம்முடைய மீறுதல்களை, நம்ம பாவங்கள் மன்னிக்கவே முடியாத அளவுக்கு பாவங்கள் பண்ணியிருப்போம். அதை ஏசப்பா மன்னிச்சனால தான் நாம் இன்னைக்கு அவருடைய பிள்ளைகளாய் இந்த இடத்துல நம்ம அமர்ந்திருக்கிறோம். மன்னிப்போம், மன்னிக்கப்படுவீர்கள், கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்படுவீர்கள். கர்த்தர் தாமே இந்த வார்த்தையை ஆசீர்வதிப்பாராக. விசேஷமா இந்த வார்த்தையை எனக்கு கொடுத்து இந்த வாய்ப்பை கொடுத்த பாஸ்டர் ஐயாவுக்கும் அம்மாவுக்கும் நன்றி செலுத்துறேன். ஏன் அப்படின்னா, இந்த கடந்த 2 வாரமாக தான் அந்த வார்த்தையை தியானிக்கிறதுக்காக பைபிளை படிக்கிறேன், நெட்லலாம் பார்க்குறேன். அப்போ தான் புரியுது மன்னிப்புனா எவ்வளோ ஒரு வேல்யூன்னு. அது வரைக்கும் நம்ம என்ன நினச்சிருப்போம்னா, சும்மா இந்த இவங்கள மன்னிச்சிட்டேன், அவங்கள மன்னிச்சிட்டேன், மறுபடியும் அவங்ககிட்ட போய் பேசிட்டேன், அது மன்னிப்பே இல்லை. நம்ம மனசுலேருந்து அதை அப்படியே எடுத்து போட்டுடணும். ஏசப்பா எப்படி நம்ம மனசுல இருந்து நம்மளுடைய பாவங்களை, நம்முடைய துரோகங்கள், அக்கிரமங்களை எடுத்து போட்டாரோ, மறுபடியும் நம்மளுடைய பிள்ளை நம்மளால அவர் சொந்த பிள்ளையா தோல் மீதும் மார் மீதும் சுமந்து கொண்டு அழைகிறாரோ, அதே போல நாமளும் மற்றோட குறைகளை மன்னிப்போம். கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்படுவோம்.